இப்படியா பிரதர் அதிகம்? இப்படியா அரிக்கும்? அதே நல்லா ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஃபுல்லாக இப்போ இது கரெக்டாக இருக்கிறத நான் என்ன செய்யணும்? இப்போ இதில் வந்து ஐஸ் கட்டுனா எது ஐஸ் கட்டினா கேஸ் ப்ராப்ளம், இன்டோர் ப்ராப்ளம், அவுட்டோர் ப்ராப்ளம்? மட்டும் தான் இருக்குது. ஆமாம், ஆட்டோடிக் மட்டும் தான் இருக்குது. 22 வந்து ஓல்டு மாடல் ஐஸ் தான். அதுக்கு வந்து வேரியபிள் ஆகும். மொத்தம் 3 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிக் மொத்தம் R32, 22, 410. நான் வந்துட்டு ஏசி வந்துட்டு இப்போ 24 இருக்குது, இல்லை 30 இருக்குது. 30 வச்சாலும் வரக்கூடிய கூலிங் ஒரே மாதிரி தான் வருமா, இல்லை வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லலை. இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே. உங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதாவது நான் என்னுடைய ஏசியில் இந்த வந்துட்டு காயில் இருக்கு இல்லைங்களா, இந்த காயில் போயிடுச்சு, அவுட்டோர் காயில் போயிடுச்சு. இந்த காயிலை மாற்றுறதுக்கு ₹1 செலவு பண்ணல. எல்லாமே எனக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஏஎம்சி வந்து போட்டிருந்தேன். இந்த ஏஎம்சினா என்ன, இதில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நான் எப்படி இதை வந்துட்டு மாற்றினேன் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லைவாக நம்ம ஷாப் போக போகிறோம், இதை கழட்டுறதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மெக்கானிக் வந்துட்டார். ஆனால் இது கொஞ்சம் பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இது வந்து நடந்தது. அது என்ன அப்படின்றது இடையில நான் சொல்கிறேன். ஏசி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பட் ஏசி மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க. இதெல்லாம் கழட்டி எடுக்கிறது அப்படின்றது. நல்லா துருப்பிடிச்சு போச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் கழட்டி எடுத்துட்டாங்க நல்லா வந்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இதை பண்ண முடியாது, கொஞ்சம் வெல்டிங் வைக்கிறதுலாம் இருக்குது, கொஞ்சம் ஹீட் பண்ண. அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் வந்துட்டு வீட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பக்கத்தில் ஷாப் இருக்குது, நானும் வரட்டா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்புறம் அவர் உடனே என்ன சொன்னார்னா, இல்லை வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரதர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணேன்னா அவரையே பின்தொடர்ந்து வந்துட்டு போனேன். ஆக்சுவலி இந்த ஏஎம்சி போடும்போது வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஎம்சியில் வந்துட்டு எல்லாமே சுலபமாக நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எதுவுமே எனக்கு சுலபமாக நடக்கலை. எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் நடந்தது. அது கொஞ்சம் இருந்தது. பட் இங்கே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, அது மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா அவங்களுடைய வந்துட்டு ஷாப்புக்கே ஒரு வழியாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இந்த ஏசியை டோட்டலாக கழட்டிடுவாங்க ஃபுல்லாக. இது பாருங்கள் எப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு. அந்த காயில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த காயில். அவர் வந்து எல்லாமே கழட்டி டோட்டலாகவே கழட்டிட்டாங்க. நான் ஒன்று கழட்டுற வரைக்கும் பக்கத்தில் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்களும் சரி ஓகே வீடியோ எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள கேட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்படி வீடியோ எடுக்கும்போது தான் இந்த இடத்துல பாருங்கள், சைடில் இதை கழட்டினதுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் இதை நான் தொட்டு பார்க்கல, மேலேருந்து பார்க்கல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரு மாதிரி. இது சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் முழுமையாக பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளாம் சின்ன சின்ன விஷயம் நினச்சிட்ருக்கோம். இப்படியா பிரதர் அதிகம்? இப்படியா அரிக்கும்? அதே நல்லா ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஃபுல்லாக இப்போ இது கரெக்டாக இருக்கிறத நான் என்ன செய்யணும்? இது நீங்கள் ஏதோ கழுவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி ஊற்றுனா இதை கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லைங்களா? இப்போ தட்டி விடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கையில் கிச்சு மேலால் வச்சு. இதனால தான் நமக்கு அந்த ஆஃப் ஆகிறது, கூலிங் இஷ்யூ வர்றது வரும். ஆமாம், உங்களுக்கு வந்து இது வந்து ஏன்னா நாங்கள் அந்த ஒரு டன் 10 வரும் இல்லைங்களா, 7, 10 அந்த ரிமோட்டில் வைக்கும்போது எனக்கு அப்போ வந்து கூலிங் நல்லா இருந்துச்சு. எவனா மண்ணலி போட்டுச்சு. இது உப்பா என்ன? இது உப்பா இல்லை, நீங்கள் கீழே வச்சு இல்லை மண் இது உப்பு டஸ்ட்டு தான் இது இருக்குல்ல, தூள். நம்ம கை சும்மா இருக்கவே மாட்டேங்குது. உள்ளே போன உடனே ஏன்னா இத்தனை நாளாக மேலே இருந்தீங்களா, கழட்டின உடனே இதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபேனு செம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க போலங்க, ஏன்னா அவ்வளோ வெயிலில் இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்குது, எதுவுமே வந்துட்டு இது ஆகலை. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஏதோ 400 வருஷம் பழசு மாதிரி இருக்கும். இந்த ஏசி ஒன்றும் ரொம்ப வருஷம்லாம் கிடையாதுங்க, இப்போ வந்துட்டு வாங்கினது தான் ஒரு 2-2.5 வருஷம் தான் இருக்கும்.
கை பிடிச்சி கை வச்சா ரொம்ப அழுத்தல, சும்மா அந்த அப்படி ஹைலைட் பண்ணுறது. அவுட்டோரில் சென்சாருங்களா? அவுட்டோரில் சென்சார் கொடுக்குறாங்களா, அது இது? அவுட்டோரில் மொத்தம் 3 சென்சார் வரும் ப்ரோ. ஒன்று ஏர் சென்சாரு, இன்னொன்று டிஸ்டன்ஸ் சென்சாரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் சென்சார்னு ஒன்று வரும். ஹீட் சென்சார், ஆயில் சென்சார் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா நம்ம இப்போ இதோட வேலை என்னன்னா ஏர் சென்சார் வென்டிலேஷன் கரெக்டாக போக நம்ம வந்து பார்க்குறது ஹீட்னஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம டிஸ்சார்ஜ் சென்சார் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்சார்ஜோட வேல்யூ செக் பண்ணுறது. காயில் சென்சார் இருக்குது, காயோட ஹீட் வரும், அந்த ஹீட் சென்சார். இதில் ஏதாவது இதுவாச்சும் ஓவராக போச்சுன்னா ஆஃப் ஆகிடும். அது உங்களுக்கு வந்து சென்சார் வேல்யூ கரெக்டாக செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும். எரர் கிடையாது, ஆஃப் ஆகாது. இது வந்து எரர் வைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன பெட்ரோல் பங்கு அனுப்பி விட்டுருங்க, பெட்ரோல் பங்கு வேலை பார்த்து. ஓப்பன் இந்த காயில் அவ்வளோ முக்கியமானது இல்லைங்களா? ஆமாம், உங்களுக்கு கேஸ் ஸ்டோர் ஆகுது, இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் ஸ்டோர் ப்ளஸ் கம்ப்ரஸர் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். பார்த்தா கனெக்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காயில் இருக்குது, காயில் கம்ப்ரஸர் அதான் எல்லாமே இதில் தான் கனெக்ட் ஆகுது. அதான் பார்க்குறேன். இங்கே ஒரு கனெக்ட் வரும், இங்கே ஒரு கனெக்ட் வரும். இந்த கனெக்ட் நம்ம வந்து காயில் கனெக்ட் ஆகும். அதாவது நான் ஏசிக்கு வந்துட்டு ஏஎம்சி போட்டது அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தாங்க ஏஎம்சி அப்படின்றது போட்டேன். நமக்கு ஆத்தரைடு சர்வீஸ் சென்டர் வோல்டாஸ்லேருந்து வந்திருந்தாங்க. வந்திருக்கும் பொழுது வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இது போல் வந்து சார் பீச் பக்கம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஏஎம்சி போட்டுக்கிறது நல்லது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்போனா இந்த எஸ்எம்பிஎஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து போயிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஃப்ரீ காஸ்ட்டில் எனக்கு இதை மாற்றி கொடுத்தாங்க. ஏன்னா வாரண்ட்டி இருக்குது இல்லைங்களா போர்டுக்கு 5 வருஷம். அதனால் எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த போர்டுக்கு வந்து மாற்றி கொடுக்கும்போது அவர் சொன்னார், சார் பீச் பக்கம் இருக்கிறீங்க, அடிக்கடி உங்களுக்கு போர்டு போகிறதோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு காயில் போகிறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அதனால் நீங்கள் வந்து ஏஎம்சி போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ மாற்றக்கூடிய காயில் என்னென்னா இந்த காயில் தாங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த காயிலினுடைய விலை வந்துட்டு 7,000 ரூபா கிட்ட வந்தது. 7,000 8,000 வந்துச்சு. அந்த சர்வீஸு இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்துட்டு ஒரு 8,000 9,000 அப்படின்றது வந்துடும். நசுக்கி வச்சுட்டாங்க. இது வந்துட்டு இதில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்சல் பேக்கிங் பண்ணுறாங்களா, அதில் தான் நசுங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். இதுதான் கூலிங் எல்லாம் வந்துட்டு கொடுக்குது அப்படின்றத இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தது. நான் இன்னொரு வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருக்கேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு எனக்கு காயில் மாற்றினதுக்கு அப்புறம், எனக்கு காயில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது அப்படின்றத பார்த்து நான் அடுத்தது அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதாவது இந்த ட்ரம்மு வந்துட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய வந்துட்டு காயில் அது ஆடும் இல்லைங்களா, வைப்ரேட் ஆகும்ல, அதுக்காக வந்துட்டு அதில் ஸ்ப்ரிங் கட்டு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணி இதை டிஸ்கனெக்ட் பண்ணியே ஆகணும். இது டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுடைய அதை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நான் இந்த ஏஎம்சி போடும்போது யோசித்தேன், இது எதுக்கு தேவையில்லாத காசு செலவு பண்ணிக்கிட்டு, இது என்னடா இது காசு இல்லாத நேரத்தில் போடுறோமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஏஎம்சி போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துச்சு. நான் ஏஎம்சி எவ்வளோக்கு போட்டேன்னா 6,000 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அப்போது இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்றது எனக்கு 2-3 சர்வீஸ் நடந்துருச்சு. ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு, அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் 2-3 அட்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பெனிஃபிட் அப்படின்றது இருந்துச்சு. அப்போ ஆனால் கம்பெனி வழியில் போகும்பொழுது அது நிறையா பெனிஃபிட் அப்படின்றது நமக்கு கொடுக்குது தான். அது எந்த விதத்துலையும் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் இதுக்காக போராட்டம் அப்படின்றது தான் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு டீம்லேருந்து வருவாங்க. அந்த டீம்லேருந்து வந்தவங்க எனக்கு கொஞ்சம் டிலேவானது, லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வீஸ் பண்ணல சில விஷயங்கள். ஆனால் இது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அதை எல்லாத்தையுமே அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது நம்ம ப்ராப்ளம் வர்றது, ஏன்னா ஹியூமன்னாலே நமக்கு இது நடக்கிறது வந்து தப்பு தான், இதுதான் சகஜம்தான் மிஸ்டேக் வர்றது. பட் அதை சரி பண்ணாங்க. அதை சரி பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளையும் வந்துட்டு தொடர்ந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, கட் பண்ணியில் அந்த சால்டிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே டைட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு, ஏன்னா சும்மா கேமரா வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி வேலை செய்யல. அதனால் வந்துட்டு சரி ஓகே பிரதர் நீங்கள் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கிளம்பி வந்துட்டேன். 3 ஹவர் கழித்து
இப்போ நான் வந்துட்டு அந்த மேலே தண்ணி ஊற்றி கழுவணுங்களா? அது எப்போ பண்ணலாம்? நீங்கள் பண்ணி தரலாம், டெக்னீஷியன் உங்களுக்கு சரி பண்ணுவாங்கல்ல. ஓ, அவங்க பண்ணாங்க. அவங்க சொன்னால் தண்ணி ஊற்றி விடுவோம். ஆனால் ப்ரெஷர் வச்சு அடிக்கக்கூடாது. ப்ரெஷர் வச்சு அடிக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக அடி ப்ரெஷராக இருக்கும். ஹை ப்ரெஷர் வச்சுன்னா உள்ளே வந்து மோட்டர் இருக்குது, மோட்டரில் போட்டு தண்ணி பட்டுரும். போர்டு இருக்குது, போர்டு தண்ணி போடாமல் உங்களுக்கு வேலை. ஆனால் வர்றவங்க இந்த வெளியே பார்த்தாலே பதறாங்களே. அதெல்லாம் அடிக்க முடியாது சார், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, விட்டுருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி அதான் வந்துருக்கும். ஆ, இது போடுறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணுவீங்களா? இப்போ வந்து ஃபுல் நல்லா இருக்கும். நல்லா போடு நல்லது. இப்போ எப்போ ஏசி ஃபில் பண்ணணும், அதை கேஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா இதை பண்ணுவாங்க. நமக்கு பண்ணல, ஒருவேளை இந்த ஆத்ரைடு தான் பண்ணுவாங்களா? ஆப்ரேட் அப்படிங்கிறது ஆனால் எல்லாம் பண்ணணும், யாரும் பண்ணணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. வந்து கூலிங் எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓ, அதில் வர்ற ஸ்மோக்கு தான் இதெல்லாம் அதாவது டஸ்ட் உள்ள இருந்துட்டு சுவாசிக்கலாம். அதில் கேஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதில் எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்க? நம்ம ஏசிக்கா? ஆமாம், ஏசி கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது கரண்டில் இருக்குன்னா R32 மட்டும் தான் இருக்குது. ஆமாம், R32 மட்டும் தான் இருக்குது. 22 வந்து ஓல்டு மாடல் ஏசி தான். அதுக்கு வந்து வேரியபிள் ஆகும். மொத்தம் 3 விதமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம பேசிக் மொத்தம். R32, 22, 410. 32க்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 132, 130லேருந்து 135 வச்சுக்கலாம். இந்த ப்ரெஷரில் வந்து 130லேருந்து 135 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே வந்து 22 பார்த்தீங்கன்னா 70 வைக்கணும். 70, 75, 60 இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? 410 பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நம்ம 32 யூஸ் பண்ணுறோம்ல, சேம் அதே மாதிரி தான் 32 410. அதுக்கு வந்து 130, 135, 134, 140 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஐஸ் கட்டுனா எது ஐஸ் கட்டுனா கேஸ் ப்ராப்ளம், இன்டோர் ப்ராப்ளம், அவுட்டோர் ப்ராப்ளம்? உங்களுக்கு வந்து இன்டோர் ப்ராப்ளம் அவுட்டோர் ப்ராப்ளம் கரெக்டாக சொல்ல முடியாது. இதில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லீக் கூட ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதில் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று இன்டோரில் இருக்கும், இல்லை அவுட்டோரில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இதில் தான் இது வந்து தண்ணி நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து தண்ணி தொட்டதுனால வந்து ப்ராப்ளம் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நார்மல் தான். தண்ணியை நமக்கு வந்தால் தான் நமக்கு வந்து ஏசிலேருந்து கூலிங் வரும். தண்ணி வராமல் ட்ரையாக இந்த பழைய மாடல் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா எல்ஜி இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடில் கப்பு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து வெளில இருக்க வெளில இருக்க ஏர் வந்து படும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த ஹை ப்ரெஷராக கேஸ் போகும்போது அது நம்ம வெளியே பட்டு அந்த காற்று பட்டு நம்ம லிக்விடாக வந்து வெளில வருது. ஸோ லிக்விடாக நமக்கு இது வரும். இது வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி நிறைய பேர் நினச்சிருக்காங்க ப்ராப்ளம் நினச்சிருக்காங்க. ஆனால் இது ப்ராப்ளம் கிடையாது, இது நார்மல் தான். வெளில தண்ணி ஊற்றி நார்மல் தான். நம்ம நார்மல் தான். அந்த வந்து பாருங்க தண்ணி நார்மல் போட்டு தான், இது நார்மல் தான். உங்களுக்கு இதில் ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து டஸ்ட் பிளாக்ல இருக்கும். ஓகேங்களா? பக்கத்துலனா இதுதான். ஆமாம், அதாவது நம்ம ப்ராப்பராக கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம வந்து இதில் பண்ணி தான் சொல்லுவோம். இதில் டஸ்ட் இதில் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டஸ்ட்னாலையும் வரும், வேறு ஒரு இஷ்யூனாலையும் வரும். ஓகேங்களா? கம்ப்ரஸர் இது பம்பிங் சைட்லனா கூட வரும். ஏதோ செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஆமாம், ஆனால் கம்பல்சரி இதில் கேஸ் லீக் ஆச்சுன்னா கேஸ் வந்து இதுவாச்சுன்னா நம்ம வந்து கேஸ் லீக்னு இருக்கும். வாட்டர் வந்துச்சு அது வந்து நம்ம எப்படி வந்து சொல்ல முடியாது. நம்ம எந்த ஒரு இதாக செக் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு எது நல்லா இருக்குன்னு. சரி சரி. சின்ன சொல்லதான் இருக்குது. இப்போ என்ன டவுட்னா பிரதர், அந்த இப்போ அந்த வந்துட்டு இப்போ 20ல் வச்சுருக்கிறேண்ணா. இப்போ நான் வந்துட்டு ஏசி வந்துட்டு இப்போ 24ல் இருக்குது, இல்லை 30ல் இருக்குது. 30ல் வச்சாலும் வரக்கூடிய கூலிங் ஒரே மாதிரி தான் வருமா, இல்லை வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, என்னன்னு சொல்லலை.
நீங்கள் இந்த நம்பர் செட் பண்ணுறீங்களா, நம்பருக்கு வேரியபிள் கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணீங்கன்னா ரிமோட் இல்லை, நம்ம ரூம் டெம்பரேச்சர் 29, நம்ம இப்போ 30 செட் பண்ணோம்னா கூலிங் சுத்தமாக இருக்காது. இப்போ எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன நம்ம டெம்பரேச்சர் இருக்கோ அதோட நம்ம மைனஸ் பண்ணி தான் வைக்கணும். நம்ம டிகிரி மைனஸ் பண்ண நம்ம கூலிங் அதிகமாக தான் தெரியும். நமக்கு வந்து நார்மல் பிஎம் நார்மலாக தெரியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் ஓடுது இல்லை, ஸ்பீட் வந்து வேரியேஷன் ஆகும், கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இது இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் 1 ஹவரில் 24 வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு கூலிங் ரீச் ஆகுதுன்னா இப்போ 20 வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி ஆகும்போது என்னன்னா நமக்கு வந்து கூலிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ரஸர் ஓடுது இல்லை, கம்ப்ரஸர் ஸ்பீட் ஓடிட்டே இருக்கும். அது புரியுது பிரதர். நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வந்துட்டு 25 வைக்கிறேன், அதில் ஒரு கூலிங் வருது, ஏசி கூலிங் வருது. இப்போ ஜில்னஸ் வருது இல்லைங்களா, அந்த ஜில்னஸ் வருது. அதுவே நான் 20 வைக்கிறேன், இந்த ஜில்னஸை விட அதிகமாக வருமா அல்லது அதே டெம்பரேச்சருக்கு தான் வரும்? அதே டெம்பரேச்சர் உங்களுக்கு ஜில்னஸ் வந்து அதிகமாகவே வரும். ஆனால் வந்து அந்த கூலிங் குறைய குறைய நம்ம ஜில்னஸ் வரும். டைமிங் வேரியேஷன் இருக்கு. ஓகேங்களா? கிளைமேட் இருக்கு பேக்ல இருந்து இங்க வா இந்த பேக் பாஸ் பண்ணிடுங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சர் 29 தெரியுங்களா? நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 28 வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரூம் வந்து சில சமயத்தில் வர ஆரம்பிக்கல. ஓகேங்களா? இதுவே நம்ம இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு டிகிரி. ஆமாம், இந்த டிகிரி வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். மைனஸ் அதாவது உங்களுக்கு 10 டிகிரி 11 இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த காயிலோட சின்ன இருந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் நல்லா தெரியும். ஓகேவா? நீங்கள் சொல்கிற இந்த டெம்பரேச்சர் வேரி நம்பர் இருக்கிறோம்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம வர கூலிங் தான் நம்ம நார்மலாக வருது, ஆனால் கொஞ்சம் டைம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நிறைய இதில் வந்து பவர் சில்லு, டர்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் த்ரோ வேகமாக வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து 1 ஹவர் ஆகுது அப்படின்னா அது ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து கூலிங் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 13 டிகிரி வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து மைனஸ் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தோம், நம்ம வந்து 15 பார்த்தோம். 15லேருந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டே வருது, அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஒரு நம்பராக மைனஸ் ஆகிட்டே வரும்.